Dear viewers, அடுத்து மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்தின் பரம்பல். பரம்பல் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி மெய் எழுத்து வந்து சில இடங்களில் உச்சரிப்பு மாறுது இல்லையா? அப்போ ஏன் மாறுது, எந்த மாதிரி எல்லாம் அதோடைய பரம்பல்ங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், அந்த எழுத்துக்கள் எப்படி எல்லாம் வரும். இப்போ அது உயிரெழுத்து பார்த்தோம் இல்லையா? முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. அப்போ ஒரு வேர்ட்ஸோட பிகினிங்கில் வந்து வரும், பிட்வீனில் வரும், இல்லை அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி மெய் எழுத்து, மெய் எழுத்தின் பரம்பல். அதில் மெய் எழுத்தில் 2 விதம் இருக்குது. அதில் மெய் மயக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மெய் மயக்கம் அப்படிங்கிறது உடன்நிலை மெய் மயக்கம். மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து இணைந்து ஒலிக்கிறது. மெய் மயக்கம், மெய் மயக்கம்னா அடுத்தடுத்து. அதில் உடன்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இன்னொன்று வேற்றுநிலை மெய் மயக்கம். மெய் மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மெய் மயக்கம் அப்படின்னா என்னது? அதாவது மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும், சரிங்களா? அதுக்கு பேர் தான், அதாவது அடுத்தடுத்து 2 மெய் எழுத்துக்கள் ஒன்றி வருவதுக்கு பேர் மெய் மயக்கம். அப்போ உடன்நிலை மெய் மயக்கம்னு ஒரு வகை இருக்கு. உடன்நிலை மெய் மயக்கம். அப்போ உடன்நிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு விளக்குறேன். அதாவது ப இச்சை. இப்போ ப இச்சை, இச்சுங்கிறது இங்க மெய் எழுத்து. இந்த சையை பிரிச்சு எழுதினோம்னா இச்சு கூட்டல் ஐ, சரிங்களா? இப்போ இந்த சையை நான் பிரிச்சு எழுதினேன்னா இச்சு கூட்டல் ஐ. அப்போ இச் இச் 2 மெய் எழுத்தும் ஒரே மெய் எழுத்து. அப்போ ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வந்ததுன்னா அதுக்கு பேர் உடன்நிலை மெய் மயக்கம், சரிங்களா? பச்சை, இன்னொரு வார்த்தை மொச்சை, மோ இச்சை. இப்போ இந்த சையை நம்ம பிரித்து எழுதுனா இங்கே கேட்கலாம், நீங்கள் இங்கே எங்கே மெய் எழுத்து இருக்குது, சரிங்களா? அதுக்கு தான் நான் உயிர்மெய் எழுத்து நடத்திட்டு இந்த டாபிக் வந்திருக்கேன். அப்போ உயிர்மெய் எழுத்துங்கும் போது இது சைங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. எந்த உயிரும் எந்த மெய்யும் சேர்ந்தது? இச்சுங்கிற ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தான ஐ இரண்டும் சேர்ந்தது தான் சை. அப்போ இங்கே அடுத்து இச்சுங்கிற எழுத்தே மோ இச்சை, மொச்சை, சரிங்களா? அப்போ ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது அதான் உடன்நிலை மெய் மயக்கம். ஓகேவா? அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னா என்ன? உடல்நிலை மெய்மயக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து மெய் மயக்கத்தில் வேற்றுநிலை மெய் மயக்கம். வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மெய் எழுத்து வேற எழுத்தா இருக்கும். அதுவும் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ நுட்பம், நூ இட் ப இம், நுட்பம், சரிங்களா? அடுத்து இப்போ இந்த இட்டுங்கிறது மெய் எழுத்து. இப்போ இட்டுங்கிற மெய் எழுத்துக்கு அடுத்து பாங்கிறது, இப்போ இந்த பாவை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா இப்பு கூட்டல் அ. அப்போ அடுத்தடுத்த மெய் எழுத்து வெவ்வேறு மெய் எழுத்தாக இருக்குது, ஆனால் அது மெய் மயக்கம் தான். மெய் மயக்கம்ங்கிறது இப்போ இந்த வார்த்தையில இது மெய் மயக்கம் தான். இக்கு இருக்கு, இது பிரித்து எழுதுனீங்கன்னா இக்கு கூட்டல் அ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தடுத்த அட்ஜசன்ட் லெட்டர் வந்து மெய் எழுத்தா, புள்ளி வச்சு எழுத்தா, 2 அடுத்தடுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அதுக்கு பேர் மெய் மயக்கம் தமிழ் இலக்கணத்தில். அதில் உடன்நிறை மெய் மயக்கம்ங்கிறது சேம் லெட்டர். ஓகேவா? அந்த பச்சை மொச்சை எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நுட்பம், அப்போ இது வந்து இட்டு, இது வந்து இப்பு. அப்போ இட்டு இப்புங்கிறது ஆனால் ரெண்டும் மெய் எழுத்து தான், ஆனால் அடுத்தடுத்து வெவ்வேறு மெய் எழுத்துகள் வர்றதுனால இதுக்கு பேர் வேற்றுநிலை மெய் மயக்கம். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வடமொழி எழுத்துக்களான கிரந்த எழுத்துக்கள் வந்து எப்படி வேற்றுநிலையில் எப்படி வருது? இப்போ ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரிங்கிறது கிரந்த, அதாவது வடமொழி ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. தூய தமிழில் வந்து மருத்துவமனை. ஆஸ்பத்திரிங்கிறது இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற வார்த்தை வந்து மருவி தமிழில் வந்து ஆஸ்பத்திரி. சில இதில் வெளியிலலாம் போர்டில் எழுதியிருப்பாங்க ஒரு நேம் போட்டு ஆஸ்பத்திரி. அப்போ இங்கே இஸ்ஸுங்கிறது கிரந்த மொழியில் உள்ள இஸ்ஸுங்கிற மெய் எழுத்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
இஸ்ஸு பாங்கிறது பார்த்தீங்கன்னா வேற்றுநிலை மெய் மயக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பாவை நம்ம பிரித்து எழுதும் போது இப்பு கூட்டல் அ. அப்போ இஸ்ஸுங்கிற வடமொழி எழுத்தோட மெய் எழுத்து, இது இப்போ ரெண்டு மெய் எழுத்தும் வெவ்வேறு. அப்போ அது வேற்றுநிலை மெய் மயக்கம். அதே இது இங்கே பாருங்கள், இந்த ஒரு போர்ஷனோட பாதி பார்த்தீங்கன்னா இதில் உடல்நிலை மெய் மயக்கம். இத்து கூட்டல் தீ. ஏன்னா தீயை இப்போ பிரித்து எழுதுனீங்கன்னா இத்து கூட்டல் ஈன்னு எழுதுவோம். அப்போ அது என்ன மெத்தடில் இருக்குது? உடல்நிலை. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சேம். அதாவது ஒரே மெய் எழுத்து வந்ததுன்னா இத்திரி. அப்போ ஒரு வேர்டு மெய் மயக்கங்கிறது நீங்கள் அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, வேற்றுநிலைன்னா அட்ஜசன்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட் மெய் எழுத்தாக இருக்கணும். உடல்நிலையாக இருந்ததுன்னா ஒரே விதமான ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வந்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் வந்து மெய் மயக்கம், மெய் எழுத்தில் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அதாவது அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவல், செகண்ட் தேர்டில் வரும். வாக்கியம் ஒன்று கொடுத்துருவாங்க, சென்டென்ஸ். அதில் உள்ள உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்களை பிரித்து தனித்து எழுத சொல்லுவாங்க. இது இலக்கண முறைப்படி உங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த எழுத்து என்னென்ன, இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம் இல்லைங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து எல்லாம் படிச்சிட்டோம். அப்போ அது என்னென்ன எழுத்துன்னு தெரியணும். அதன் கூடவே அது வந்து குறிலா நெடிலா, குறில் எழுத்தா நெடில் எழுத்தா அப்படிங்கிறது தெரியணும். நான் முதல் எழுதும் போதே உயிர்குறில் உயிர் நெடில் உயிரெழுத்து நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன். உயிர்குறில்ங்கிறது அந்த 5 எழுத்து அ இ உ உ ஏ. அந்த மீதமுள்ள ஆ ஏ இ அதெல்லாம் வந்து மீதமுள்ள 7 எழுத்துக்களும் நெடிலும் படிச்சிருந்தோம். இது ஜென்ரல், ஓரளவு கவர் பண்ணியாச்சு போர்ஷன்ஸ். இப்போ ஒரு வாக்கியம் எழுதுனா, ஒரு பழமொழியோ ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் எதெல்லாம் உயிரெழுத்து அப்படின்னு எடுத்து தனியாக எழுதணும், மெய்யெழுத்துக்கள் எதுன்னு தனியாக எடுத்து எழுதணும். ப்ளஸ் உயிர்மெய் எழுத்துனா அது எந்த 2 எழுத்து சேர்ந்து அது வந்திருக்கு அப்படின்னு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஒரு வாக்கியம் எழுதிட்டு அதை நான் எழுதி காட்டுறேன். அப்போது இது வந்து ஒரு பழமொழி. ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. சரிங்களா? இது வந்து ஒரு பழமொழி. இப்போ இதில் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் உயிர் எழுத்தெல்லாம் எதுன்னு தனியாக எடுத்து எழுதுங்க. மெய்யெழுத்து எதெல்லாம் தனியாக எழுதுங்க. உயிர்மெய் எழுத்து தனியாக எழுதிட்டு அந்த உயிர்மெய் எழுத்தில் எந்த மெய்யெழுத்தும் எந்த உயிரெழுத்தும் சேர்ந்து அது வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நானே எழுதுகிறேன். இப்போ ஓ, இது வந்து என்னது? உயிர் எழுத்து. ஓகேங்களா? அடுத்து இன், மெய் எழுத்து. அடுத்து ரு, இது வந்து உயிர்மெய். அப்போ உயிர்மெய்னா இற்று கூட்டல் உ. இந்த பிரித்து எழுதுறதும் எழுதி அதை உயிர்மெய்ன்னு எழுதுங்க. சரிங்களா? அடுத்து ப, இப்பு கூட்டல் அ. இது வந்து உங்களுக்கு பிரித்து எழுத தெரிஞ்சிருக்கணும். பங்கிறது எந்த எழுத்து கொடுத்தாலும் இந்த அதாவது லேர்னிங் எழுத்துக்கள் நம்ம படித்து முடித்தோடனே நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இருந்து, இப்போ நீங்கள் ஒரு பிரைமரி கிளாஸ் 3rd or 4th இருந்தால் உங்கள் தமிழ் புத்தகத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுத்து அதில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு 3 வார்த்தை உள்ள ஒரு செய்யுளோ இல்லை ஒரு உரைநடை பகுதியில் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம், இந்த மாதிரி ஒரு 5 வாக்கியங்கள் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி அதில் உள்ள உயிரெழுத்து இது மெய் அண்ட் உயிர்மெய் எழுதும் போது இப்போ ப, இதை வந்து சில வாசிக்கும் போது பாம்பாங்க. பான்னா தொணக்கால் இருக்கணும். பா தொணக்கால் இருந்தால் தான் அது நெடில் ஓசை. சரிங்களா? இப்போ இது எழுதி முடிக்கும் போதே உயிரெழுத்து அப்படின்னா இப்போ இது வந்து குறில். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ உயிர்மை குறில் அதையும் எழுதணும். உயிர்மை குறில், குறிலா நெடிலாங்கிறதையும் சேர்த்து. இப்போ இது வந்து உயிர்மை குறில். இப்போ இது ஆங்கிறதும் குறில் எழுத்து. அப்போ மொதல் உயிர்மையில் பாங்கிறதுல எந்த 2 எழுத்து சேர்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ கூட்டலை. ஓகேங்களா? இப்போ இது வந்து உயிர்மை குறில். இதுவும் உயிர்மை குறில் தான். சரிங்களா? அடுத்து
ப எழுதிட்டேன். அடுத்து இட்டு டா இல். இதில் இட்டுங்கிறது மெய் எழுத்து. மெய் எழுத்துலையும் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இது வல்லின மெய்யா மெல்லின மெய்யா இடையின மெய்யா? அப்போ இங்கே வந்து ஞெங்கன நமன கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம். அப்போ இது வந்து மெல்லினம். மெய் எழுத்தில் இது என்னது? மெல்லினம், மெல்லின மெய். அதே மாதிரி இது வந்து ட கசட தபர, அப்போ வல்லினம். அப்போ மெய் எழுத்தில் இது வல்லின மெய். சரிங்களா? அடுத்து டா. அப்போ இட் என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து. ஆனால் இது வந்து என்னது? உயிர்மெய் நெடில். ஆங்கிறது என்னது? நெடில் ஓசை, நெடில் எழுத்து. அப்போ உயிர்மெய் நெடில். சரிங்களா? அடுத்து இல் மெய் எழுத்து. மெய் எழுத்தில் கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம், யரல வளல இடையினம். அப்போ இடையின மெய் எழுத்து. சரிங்களா? அடுத்து இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்து உண்டு. அதில் ஊங்கிறது உயிர் எழுத்து. உயிர் எழுத்துல குரில். சரிங்களா? ஊ உயிர் குரில். அடுத்து இன் மெய் எழுத்து. மெய் எழுத்துல ஞெங்கன நமன கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம். அப்ப மெல்லின மெய், மெல்லின மெய். சரிங்களா? அடுத்து டூ. இது எந்த எழுத்து? இட்டு கூட்டல் ஊ, இரண்டு எழுத்தை சேர்ந்த உயிர்மெய் குரில். ஊங்கிறது குரில். அப்போ உயிர்மெய், உயிர்மெய் குரில். அப்போ இந்த வார்த்தை முடிச்சாச்சு, உண்டு. அடுத்து வாழ்வு. அப்போ வா, இவ்வு கூட்டல் ஆ. அப்போ உயிர் மெய் நெடில், உயிர் மெய் நெடில். அடுத்து இல் மெய் எழுத்து. என்ன மெய் எழுத்து? கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம், யரல வளல இடையினம். அப்ப இடையின மெய். சரிங்களா? லாஸ்ட் உள்ள எழுத்து ஊ. இவ்வு என்ற மெய்யெழுத்தும் ஊ என்ற உயிரெழுத்தும் இணைந்து ஒலிக்கக்கூடியது. அப்போ உயிர்மெய் குரில். இந்த எழுத்தை வச்சு தான் நம்ம குறிலா நெடிலான்னு கண்டுபிடிக்க முடியும். ஊங்கிறது குரில் எழுத்து. அப்போ உயிர்மெய் குரில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து நம்ம எழுத்தெல்லாம் முடித்தோன்னே, லெட்டர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் படிக்கும் பொழுது அந்த வாக்கியத்தில் எது உயிரெழுத்து, எது அதை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி எது கான்சனன்ட் வவல்ஸ் மாதிரி, தமிழ் எழுத்து முடிஞ்சோடனே நமக்கு என்ன தெரியணும்? மெய் எழுத்துனா அது 3 விதத்தில் எது, உயிர் எழுத்துனா குறிலா நெடிலா, உயிர்மெய்னா அது அகரமா உகரமா இகரமா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் அந்த நோட் புக்கோ இல்லை ப்ரீவியஸ் எங்களோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் திருப்பி செக் பண்ணிவிட்டு வந்து எழுதுங்க. உங்களுக்கு மனசில் நல்ல இது வந்து பேசிக் கிராமர். ஸோ எழுத்து வந்து நல்லா பதிய வச்சிட்டிங்க அப்படின்னா இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சொற்கள். இப்போ எழுத்து முடிச்சிட்டோம். அடுத்து எழுத்துக்கு அடுத்து 2 எழுத்தோ ஒரு எழுத்து சேர்ந்து அடுத்து ஃபார்ம் ஆகிறது சொற்கள். சரிங்களா? சொற்களில் அது எப்படி நம்ம பிரிக்கலாங்கிறத பார்க்கலாம்.